ஹை ஃபேமிலி, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் போர்டை பார்த்து கண்டுபிடிச்சிப்பீங்க. தொட்டப்பட்டா சீரத்துக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே வளைஞ்சி மேலே ஏற வேண்டியதான். வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்லாம் நெடுக்க நிற்கிது. அது போய் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்குங்க எல்லாம். நம்மளும் பைக் வாங்க எடுத்துகிட்டு போய் டோக்கன் வாங்கலாம். வாங்க டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும் போல். அப்படியே போயிட்டு இப்படியே டோக்கன் வாங்கிட்டோம். டோக்கன் வாங்கி முடிச்சோன்னே கிளம்ப வேண்டியதான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே வாங்க மெதுவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க ஒரே வைப்போடு கிளம்பிட்டோம். பைக் வேறு ஸ்லோவாக தான் ஏறுது மேலே பார்க்கும். ஆனால் இடம் செம்மையாக இருக்குது. நல்லா ஒன் வே போல் இருக்குது. ஒரு தடவை தான் போக முடியும். இந்தமாரி இங்கெல்லாம் வேகமாக கூட போக முடியாது போல். பைக் ஏற்கனவே ஸ்லோவாக தான் போகுது. பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் மழை பெஞ்சிது. மழை பெஞ்சு விட்ட உடனே நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம ரூமில் இருக்கக்குள்ளே சொன்னால் ஏற்கனவே நம்ம நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு. மழை பெஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே தொட்டப்பட்டா பார்த்துட்டு அப்படியே எங்கேயும் போக முடியும் போகலாம் வாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock. ஏன்னா 8 o'clock தான் எல்லாத்துமே ஓப்பன் பண்ணுவாங்களாம் சொன்னாங்க. 8 o'clock ஓப்பன் பண்ணி ஈவினிங் ஒரு 5 o'clock 6 o'clock மூடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பார்க்கலாம் என்னென்னு வாங்க. ஏன்னா நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் ஊட்டி விசிட் பண்ணுறது. நல்லா ஒன் வே தான். நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கோம். பைக் தான் ரொம்ப கஷ்டப்படுது மேலே போக. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் தொட்டப்பேட்டா. அதாவது தமிழ்நாட்டிலே மோஸ்ட் ஹைட் பிளேஸ் பார்த்தா தொட்டப்பேட்டா தான். ஊட்டியில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தொட்டப்பேட்டா தான் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுமா, மேகமூட்டம் பனி பெய்யுது எல்லாமே அழகாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்டு பிளேஸ்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தொட்டப்பேட்டா சிகம் தான். பைக் தான் ரொம்ப ஸ்லோவாக எதுன்னு வந்துட்டு பல வாட்டி சொல்லிட்டேன். இப்போ ரொம்ப மோசமாக போகுது பைக்கு. இது நம்ம நடந்தே போயிடலாம் போல். பார்க்கலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகலாம் வாங்க. ஆனால் பைக்கு நாங்கள் பெட்ரோல் கம்மியாக தான் போட்டோம். இன்னும் அதிகமாகலாம் போடல. இதே என்எஸ் இருந்தால் ரொம்ப அதிக செலவாக இருக்கும். என்எஸ்லாம் போயிட்டு வரணும்னா இப்படி பார்த்தாலும் ஒரு 5,000 தான் ஆகும் மினிமம் மேக்ஸிமம். இதுக்கு நாங்கள் 1,000 to 1,500 2,000 தான் பெட்ரோல் போட்டிருக்குமே. இது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக்கு. பட் ஆனால் ஸ்பீடு மட்டும் இல்லை, அது ஒரே நெகட்டிவ் மட்டும்தான். இதே என்எஸ் இருந்தால் ஸ்பீடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இல்லை மைலேஜ் தவிர நம்ம என்எஸ். பட் இருந்தாலும் ஓகே, நமக்கு நம்ம என்எஸ் தான் பெஸ்ட்டுன்னு ஆகிப்போச்சு நம்ம ரைடுக்கு. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்லாக போச்சு நம்ம என்எஸ். இப்போ தான் நம்ம இந்த பேஷன் பர்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். இதில் என்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தரும். மற்றபடி கொஞ்சம் லோடு போகலாம், லோடு இருக்கும். ஆனால் இப்போ அது கூட இழுக்க மாட்டேது, ரொம்ப கஷ்டப்படுது ஹில் ஸ்டேஷனில் மேலே போக. அது ஒரு நெகட்டிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே என்எஸ் இருந்தால் மைலேஜ் மட்டும்தான், மீது எல்லாமே ஓகே. பர்ஃபார்மன்ஸு ஸ்பீடு எல்லாமே சூப்பர், வேறு லெவலில் போகும். பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அப்படியே போர்டு போட்டு அப்படியே வியூ பாயிண்ட்டுன்னு போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வரக்குள்ளே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேலே போகணும். மேலே போயிட்டு அங்கேனா பார்த்திங்கன்னா இன்னொரு வழி ஒன்று தெரிஞ்சுது. அது வந்து போயிட்டு அப்படியே கீழே வர வழின்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியலனா போயிட்டு இது ஏற்கனவே விசிட் பண்ணவங்களுக்கு எல்லா இடமும் தெரியும். நம்ம இப்போ தானே ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம். நமக்கு ஆல்மோஸ்ட்டு நிறைய பிளேஸ் தெரியாது. போய் அங்கே என்ன இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தாலும் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். வளைஞ்சி போகுது. வாங்க பார்ப்போம். நல்லா இருக்கான பிளேஸ் பார்க்க சூப்பராக. நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பாதுகாப்புக்கு வேலி மாரி இருக்குது. அங்காண்ட இதை தாண்டி அங்காண்ட போனால் பெரிய பள்ளத்தாக்குலேருந்து கீழே விழுந்தா அவ்வளோதான். ஐயோ ஒன்றுமே பண்ண முடியாது. சேஃபாக வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்து வரணும்னா பைக்கெலாம் கொஞ்சம் மெதுவாக போங்க. ஹில் ஸ்டேஷன் இங்கே எது பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் கடமைக்குன்னு வராதிங்க. கொஞ்சம் சேஃபாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாத்தையும். இப்போ நான் சொன்ன வழி இதான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே வரும்ல, இப்போ நம்ம அங்கே பார்த்தாலும் அந்த வழி இதான்னு நினைக்கிறேன். இந்த வழி தான் கீழே போகணும் மாட்டுக்கு. வீட்டுக்கு போகக்குள்ள வாங்க பார்க்கலாம். நமக்கு முடிவு ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. அது ஆம்புலன்ஸ் கிடையாது, டூரிஸ்ட்லாம் விசிட் பண்ணவங்கள அந்த வெஹிக்கிள் அது. ஆனால் ஆம்புலன்ஸ் மாதிரி தான் தெரியுது. அதில் பெங்களூர், அது கர்நாடகான்னு நினைக்கிறேன். ஆமாம், கர்நாடகா தான். பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டியை சுற்றி பார்க்க. பரவாயில்ல, ஊட்டியை செம்ம ஃபேமஸ் தான். பட் இருந்தாலும் விசிட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வெளி ஸ்டேட்லேருந்துலாம் வந்துட்டு இருக்காங்க. நமக்கு பெருமை நம்ம தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வந்தா நமக்கு ஒரு கெத்து இருக்கும்ல. நம்ம ஸ்டேட்டை சுற்றி பார்க்க அதர் ஸ்டேட் பீப்புளெலாம் வந்தா ஓகே அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம். நம்ம ஸ்பீடெல்லாம் போக முடியாது, மெதுவாக தான் போக முடியும். ஏன்னா அது வந்து வெஹிக்கிள் கார், அது ஸ்பீடாக போகும். இன்ஜின் சிசிலாம் அதிகம். அதுக்கு நம்ம சாதா பேஷன் பவரில் தான் போயிட்டு இருக்கோம். ஸ்லோவாக தான் போக முடியும், வேகமாகவும் போக முடியாது. பார்க்கலாம் வாங்க. அது நமக்கு முன்னாடி தொட்டப்பட்ட விசிட் பண்ணிவிட்டு ரீச் பண்ணி சுற்றி பார்த்து வாங்க போல். நம்ம மெதுவாக தான் போக முடியும். நம்ம பைக்கு அப்படி ஓகே, சொன்னதே சொல்லக்கூடாது. பார்த்துக்கலாம். வந்துட்டோம். ஜாலியாக எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி முடிச்சுட்டு அப்படியே பார்த்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம். வாங்க ஃபேமிலி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன்.
கிட்ட ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ ரொம்ப பனிமூட்டெல்லாம் ரொம்ப மேலே வந்து போய் நிற்கிது. ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம் தான் நினச்சிட்டு இருக்கேன். அங்கே பார்ப்போம். அடிக்கடி மேடாகுது, பள்ளமாகுது, என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. வாங்க வாங்க பார்க்கலாம். நமக்கு வேறு குளிர் பயங்கரமாக குளிருது. அதை வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போகும்போது ஒரு ஜர்கினாவது வாங்கி போட்டுக்கணும் சேஃப்டியாக. செம்மையாக குளிருது, எனக்கு ஒன்றுமே தாங்க முடியல. வளைஞ்சி போகுது ரோடு. பார்க்கலாம். பட் இந்த சுற்றி உள்ள இந்த பக்கத்தில் இருக்கிற சைட்லலாம் செம்மையாக இருக்குது. இந்த பூ செடி அதெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் தெரியுது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியுது மேகமூட்டம். நம்ம கிட்டே வந்துட்டு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் வாங்க போய் பார்க்கலாம். இப்போவே வெளிச்சம் அதிகமாக வந்துடுச்சு. அதனால் கிட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேன்னு சரி தெரியல. வாங்க பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மேலே ஏறணுன்னா பைக் அந்தளவுக்கு கஷ்டப்படுது. பட் இந்த இடம்லாம் நமக்கு நம்ம சொந்த நேட்டிவ் பிளேஸ் இருந்தால் செம்மையாக இருக்கும். ஊட்டியை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இங்கேயே சுற்றிட்டு கிடக்கலாம். பட் இந்த டெம்பரேச்சர் தான் நம்மளால் தாங்க முடியாது. இந்த கூலிங் டிகிரி, அதாவது டெம்பரேச்சர் கூட டிகிரி, இந்த கூலிங் டிகிரிலாம் கம்மியாக இருக்குது. பைக் ஆல்மோஸ்ட் போவே இல்லை. நம்ம காலால் தான் தள்ளிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தாலும் ஒன்று தெரியுது. பார்ப்போம் வாங்க. இந்த ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. நம்மக்கிட்ட வாங்க டோக்கன் காசை வச்சு இந்த ரோடையாவது போடலாம்ல. என்னப்பா இப்படி பண்ணுறாங்களே. இவங்க சார்ஜ் பண்ணுறது பார்த்தா 20 ருபீஸ் தான். ஒன்றும் அதிகமாக சார்ஜ் பண்ணல. இப்போ எந்த வழியில் போகணுங்களுக்கு தெரியல. அப்படியே இப்படின்னு தெரியல. 2 வழி போகுது. யார்ட்டாவது கேட்கலான்னு பார்த்தா தெரியல. எங்களுக்கு யாருமே பக்கத்தில் இல்லை. வாங்க பார்ப்போம். இப்படி தான் நினைக்கிறேன். வண்டியை வளைச்சி கார் போகுது. அதை பார்த்து பின்னாடி ஃபாலோ பண்ணலாம் வாங்க. நாங்கள் ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். கிட்டே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஏன்னா இங்கே தான் வந்த வெஹிக்கிள்ஸ்லாம் அங்கே தான் நிற்கிது. நாங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பைக்கை போய் வரமா பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃபேமிலி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. ஹை ஃபேமிலி. நம்ம எப்பயும் போல் கிட்டே வந்துட்டோம். அப்படியே தொட்டப்பட்டா வெல்கம் டு நேம் போர்டை பார்த்தாச்சு. அப்படியே நம்மளும் அப்படியே மெதுவாக போகலாம் வாங்க. போயிட்டு பக்கத்துலேயே ஏகப்பட்ட சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது. இங்கே எல்லாமே இந்த ஸ்வெட்டர், இந்த ஸ்நாக்ஸு, இந்த ஃபுட் ஐட்டம், இந்த டாய்ஸ் ஐட்டம் எல்லாமே விற்கிது. அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. அப்பா வெறும் ஸ்வெட்டர்ஸ் கடையாக அதிகமாக இருக்குது. பொம்மை டாய்ஸ்லாம் அதிகமாக கூட அதுவும் இருக்குது. வாங்க இப்போ அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டு அப்படியே ஜாலியாக வைப்போட போகலாம். என் ஃப்ரெண்டை போட்டு நம்ம படுத்தோம் வீடியோ எடு அது எடுன்னு. அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவான். பரவாயில்ல, நம்ம தானே கூட்டிகிட்டு வந்தோம். நம்ம ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கலான்னு நானும் அவனை போட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். எதுவும் நினச்சிக்க மாட்டான். பட் இருந்தாலும் பார்ப்போம் வாங்க. இங்கே கடைலாம் மூடி இருக்குது. இன்னும் ஓப்பன் ஆகலேட் இருக்குது. ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 தான் ஆகுது. ஒன்றும் அதிகமாக டைம் ஆகல. வாங்க ஃபேமிலி. நமக்கு முடி 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க. மேலேயும் டோக்கன் கேட்பாங்கன்னு சொன்னாங்க. தேர்வில் போய் பார்ப்போம் வாங்க டோக்கன் கேட்பாங்களா என்னன்னு. ஏன்னா இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அடிக்கடி நம்ம விசிட் பண்ணி பார்த்துக்கணும். இங்கே என்னென்ன எப்படி அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அடிக்கடி போவோம். நம்மளே இப்போயோ தானே ஒரு தடவை போயிட்டு இருக்கோம். நமக்கு எப்படி தெரியுங்க. நான் வந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் நான் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியுது. பட் இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டைம்லாம் இதுக்கப்புறம் கிடைக்குமா? அப்பப்போ அனுபவிச்சுக்கணும் லைஃப்பில் கிடைக்கக்குள்ளே. நாளைக்கு மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. வாங்க இப்போ ரீச் பண்ணிட்டோம். உள்ளேன்னு போர்டு போட்டுருக்கு. வாங்க அதுதான் அந்த கவுண்டர்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போய்ட்டு மெதுவாக போய் டிக்கெட் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. என் ஃப்ரெண்டு பயன்ஸ் ஆகும் வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ அப்படியே டிக்கெட் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டை போட்டுட்டோம். உங்களுக்கே தெரியுது. சொட்டை வாங்கி போட்டு அப்படியே இதுதான் தொட்டப்பட்டா. இதுதான் அந்த முக்கியமான வியூ பாயிண்ட்டு. பார்த்தாலே ஒன்று தெரியும். அது மேலே ஏறி அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த மேகமூட்டம்லாம் சூப்பராக இருக்குது. செம்ம வியூ பாயிண்ட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறதால நமக்கு இப்போ தான் தெரியுது. அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது. அப்படியே மேகமூட்டம்லாம் எப்படி நிற்கிதுன்னு. தமிழ்நாட்டிலே டாப்பஸ்ட்டு ஹையஸ்ட்டு மோஸ்ட் ஹைட் பிளேஸ்ன்னு பார்த்தா நம்ம தொட்டப்பேட்டையில் தான், நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் ஊட்டியில் இருக்குது. அங்கே பார்த்தா தெரியுது டோட்டல் சிட்டியே நம்மளுக்கு அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் கிட்டே வந்துட்டோம். கீழே பார்த்தா தெரியுது அவங்களுக்கு டோட்டல் சிட்டியே சும்மா அப்படி அழகாக செம்மையாக இருக்குது. அப்படியே வியூ பாயிண்ட்னா வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃபேமிலி, நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.